தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. திருத்தூதர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவற்றையும் இயேசுவிடம் எடுத்து கூறினார்கள். அவர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு அவர் தனித்திருப்பதற்காய் பெத்சாய்தா என்னும் நகருக்கு சென்றார். அதை அறிந்து திரளான மக்கள் அவரை பின்பற்றினர். அவர்களை அவர் வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கியவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால் முடியும் என்கிறீர்கள் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவர்களுடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அன்னார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசை கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய சீடர்கள் எடுத்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே அவருடைய திருநாமத்தால் உங்களை எல்லாம் வாழ்த்துவதிலே பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் இந்த உலகிற்கு ஒரு பெரிய கொடை ஒன்று கொடுத்திருக்கிறார், ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், யாருமே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பெரிய பரிசை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தன்னுடைய திருமகனுடைய உடலாகத்தான் இருக்க முடியும், இரத்தமாகத்தான் இருக்க முடியும். திருமுடிக்கின் வழியாய் கிறிஸ்துனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிற நாம் எல்லோருக்கும் உரிமை என்ன என்று சொன்னால் கிறிஸ்துனுடைய வாழ்வில் பங்கெடுப்பது, கிறிஸ்துவனுடைய பணியில் பங்கெடுப்பது, கிறிஸ்துவனுடைய தியாகத்தில் பங்கெடுப்பது. அப்படி கடவுள் கொடுத்திருக்க ஒரு மாபெரும் கொடையை எவ்வாறு இந்த உலகிற்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்க்கிற பொழுது தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 மிக அழகாய் தரப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள் தான் அது. கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை அறிமுகப்படுத்துகிற விதம் சற்று வித்தியாசமாயிருக்கிறது. சூசை தந்தையும் அன்னை மரியாளும் தன்னுடைய மகனை பெற்றெடுக்க இடம் கிடைக்காமல் அங்கும் இங்குமாக சத்திரங்களை எல்லாம் தட்டி பார்த்து துறக்காத கதவுகளுக்கு மத்தியிலே மாடுகள் உண்ணக்கூடிய தீவன தொட்டியில் தன்னுடைய தலைப்பேரான மகனை பெற்று தீவன தொட்டியில் கிடத்துகிற ஒரு அறிமுகத்தை கடவுள் நமக்கு தருகிறார். இறையியல் கூற்றாக இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசுனுடைய அறிமுகம் ஒரு உணவாகத்தான் இருக்கிறது. அவரை கடவுள் நினைத்திருந்தால் மிகப்பெரிய அரண்மனையிலே அறிமுகப்படுத்தி இருக்கலாம், மிகப்பெரிய வீட்டிலே அறிமுகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கடவுள், தந்தை கடவுள் தன்னுடைய மகன் இந்த உலகிற்கு எதுவாக இருக்க வேண்டும், எதுவாக இருக்க போகிறார் என்பதை
தெள்ள தெளிவாக அறிமுகப்படுத்துகிறார். தன்னுடைய மகனை மாடுகள் உண்ணக்கூடிய தீவனத்தை மாடுகளுக்கு அளிக்கக்கூடிய அந்த தொட்டியிலே தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் உணவாக வரப்போகிறார், உங்களுடைய வாழ்விலே ஒன்றாக கலக்கவிருக்கிறார், உங்களாகவே மாறவிருக்கிறார் என்கிற அறிமுகத்தை தந்தை கடவுள் நமக்கு தன்னுடைய மகனை தருகிறார். மகனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை எவ்வாறு இறுதியாக அடையாளப்படுத்துகிறார் என்பதும் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது, சற்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளிக்க அவர் ஒப்பு கொடுத்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை அனார்ந்து பார்த்து நன்றி செலுத்தி அதை பிட்டு, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், எல்லோரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது என்னுடைய உடல். ரசத்தை எடுத்து அனார்ந்து பார்த்து தந்தைக்கு நன்றி செலுத்தி நம்மை நீட்டி, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது என்னுடைய இரத்தம். அன்று தந்தை கடவுள் இவர் உங்களுக்கு உணவாக இருப்பார் என்று அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார். இன்று மகனாக இயேசு கிறிஸ்து அந்த உணவு நான் தான், என்னை பெற்று உண்ணுங்கள், என்னுடைய வார்த்தையை பருகுங்கள், நானாக வாழுங்கள் என்கிற ஒரு அறிமுகத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து முடித்து வைக்கிறார், அதற்கு அர்த்தம் கொடுக்கிறார். ஆகவே தந்தை கடவுள் இயேசுவை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது ஒரு உணவாக, இயேசு தன்னை அடையாளப்படுத்தியதும் உணவாக. விவிலியத்திலே வாசிக்கிற பொழுது 4 நற்செய்தியாளர்களையும் பற்றி நாம் யோசிக்கிற பொழுது எல்லா நற்செய்தியிலையும் பார்க்கிறோம், இயேசு நான் இந்தியாவிலே அவங்க பேசுகிற மொழியிலே என்ன சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த விழாவிலே இயேசு 3 ஆண்டுகள் என்ன செய்தார்? மிக கொலோக்கியலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு ஒன்றும் செய்யவில்லை, எல்லோருக்கும் சோறு போட்டார். எங்கெல்லாம் மக்கள் கூடினார்களோ அங்கெல்லாம் உணவு பரிமாறப்பட்டது. எங்கெல்லாம் இயேசு கூடினாரோ அங்கெல்லாம் மக்கள் கூடினார்கள். எங்கெல்லாம் மக்கள் கூடினார்களோ அங்கெல்லாம் உணவு பரிமாறப்பட்டது. உணவு மட்டும் பரிமாறப்படவில்லை, உறவுகளும் பரிமாறப்பட்டது. பகிர வேண்டும் என்கிற எண்ணமும் இயேசுவால் எல்லா மக்களுக்கும் தரப்பட்டது. எல்லாம் இருப்பவர் இல்லாதவரோடு தாங்கள் கொண்டு வந்த உணவே கொண்டு வராதவரோடு பகிர்ந்து கொள்ள மனம் திறக்கப்பட்டது. இயேசு திறந்தார். அதை தான் இந்த 4 நற்செய்தியிலே பார்க்கிறோம். எங்கெல்லாம் இயேசு கூடினாரோ அங்கெல்லாம் அவரை சுற்றி மக்கள் கூட்டம் கூடியது. எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூடியதோ அந்த கூட்டத்திலே முதன்மை இடத்தை வகித்தது உணவு. அப்படித்தானே? உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே என்கிற ஒரு பாடல் கூட இருக்கிறது. ஆகவே இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய இருப்பை, தன்னுடைய பிரசன்ஸை எங்கு வைத்திருக்கிறார்? உணவிலே வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தை மிக அழகாக சொல்லுவார்கள், கம் யூனியன். நற்கருணைக்கு மற்றொரு பெயர் ஆங்கிலத்திலே, யூகரிஸ்டுக்கு மற்றொரு பெயர் ஆங்கிலத்திலே கம் யூனியன் என்று சொன்னால், நம்மையெல்லாம் ஒன்றாக இணைக்கிற ஒரு உணவு, ஒரு உடல், ஒரு உயிர், ஒரு இரத்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுனுடைய உடல் நம்மை எல்லாம் இணைக்கும், இயேசுனுடைய உடல் நம்மை எல்லாம் ஒன்றிணைக்கும் என்பதை தான் நாம் இந்த வேளையிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எல்லா மதங்களிலும் அன்பை பற்றி போதித்திருக்கிறார்கள், தியாகத்தை பற்றி பேசி இருக்கிறார்கள், விட்டு கொடுப்பதை பற்றி ஆங்காங்கே விளக்குகள் தந்திருக்கிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் மட்டுமே அன்பிற்கு இலக்கணமாக இயேசு வாழ்ந்திருக்கிறார். தியாகத்திற்கு அர்த்தம் கொடுத்திருக்கிறார். விட்டு கொடுக்கிற வாழ்விற்கு அவர் தன்னை அளித்திருக்கிறார். நம்முடைய கடவுள் மட்டுமே. அதிலே நாம் பெருமை பாராட்டிக் கொள்ள கண்டிப்பாக பாராட்டிக் கொள்ளலாம். மற்ற மதங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது, நம்முடைய கடவுள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இதைவிட கிறிஸ்துவிற்குள் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நமக்கு ஒரு உதாரணம் தேவையில்லை, ஒரு எடுத்துக்காட்டு தேவையில்லை. இயேசு மட்டுமே நம்முடைய உதாரணமாக இருக்கட்டும், இயேசு மட்டுமே நம்முடைய எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். அப்படி பார்க்கிற பொழுது நற்கருணையை பற்றி உங்களோடு 3 செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேரமாய் கொண்டிருக்கிறது. நற்கருணை ஒரு அன்பின் எல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது.
நற்கருணை ஒரு அன்பின் எல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு விளையேது சொல். நற்கருணை ஒரு அன்பின் எல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நான் என்னுடைய தாயையோ, என்னுடைய சகோதரனையோ, என்னுடைய பிள்ளையையோ, என்னுடைய உறவினர்களையோ அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அன்பை நான் எவ்வாறு காட்டுகிறேன்? அவருடைய துன்ப நேரங்களிலே உடன் இருக்கிற பொழுது நான் அவர்களை அன்பு செய்கிறேன் என்று காண்பிக்கிறோம். அவருக்கு உதவி தேவைப்படுகிற பொழுது, உதவி செய்கிற பொழுது நான் அவரை அன்பு செய்கிறேன் என்பதை காண்பிக்கலாம். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பொழுது, அவருடைய இல்லத்திற்கு சென்று நான் விசாரிக்கிற பொழுது நான் அவரை அன்பு செய்கிறேன் என்று காண்பிக்கலாம். இதையெல்லாம் நாம் ஒருவர் மற்றவர் மீது காட்டுகிற அன்பின் எடுத்துக்காட்டு, வெளிப்பாடு. ஆனால் கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார். எப்படி அன்பு செய்திருக்கிறார், அதை எப்படி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், கடவுள் இந்த உலகை அதிகமாகவே அன்பு செய்தார். அப்படி அவருடைய அன்பின் வெளிப்பாடு தன்னுடைய ஒரே பேரான மகனை மனிதராகவே பிறக்க வைத்தார். கடவுள் கடவுளாக பிறக்க வைக்கவில்லை. நம்முடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது? உதவி செய்வதிலே வெளிப்படுகிறது, உடன் இருப்பதிலே வெளிப்படுகிறது. ஆனால் கடவுளுடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், அவர் நம்மை எப்படி அன்பு செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு கடவுளாக பிறக்க வைக்கவில்லை. நம்மை போலவே பெண்ணிடம் பிறந்த ஒரு மனிதராக, எல்லா உணர்வுகளும் பொருந்திய மனிதராக, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதராக கொண்டு வந்தார். இதை விட ஒரு பெரிய அன்பு இருக்க முடியுமா? ஆகவேதான் நற்கருணை அன்பின் எல்லை என்று சொல்லலாம். ஆகவே கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், தன்னுடைய மகனை கடவுளாக கொண்டு வந்து சற்று மேலாக உயர்த்து பிடிக்கவில்லை. கடவுள் மனிதராக கொண்டு வந்தார். மனித பெண்ணிற்கு பிறக்க வைத்தார். மனிதன் படுகிற அத்தனை துன்பங்களையும் பட வைத்தார். மனிதனை போலவே இறக்க வைத்தார். மனிதனை போலவே பாடுபட வைத்தார். மனிதர்களைப் போலவே அழவும் வைத்தார். நம்மோடு குடிகொள்ள கடவுளே திருவுளமானார். ஆகவே தான் சொன்னேன், நற்கருணை ஒரு அன்பின் எல்லை. இதைவிட ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முடியுமா? தெரியவில்லை. இதைவிட ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுக்க முடியுமா? தெரியவில்லை. இதைவிட அன்பை வெளிக்காட்ட மற்றொரு விதம் இருக்கிறதா, வேற ஃபார்முலா இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. ஆகவே தான் சொன்னேன், நற்கருணை அன்பின் எல்லை. எதுவரை அன்பு செய்ய முடியும் என்பதை இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதேதான் துவக்கத்திலே சொன்னேன், மற்ற மதத்தினுடைய கடவுள்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி கட்டி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நம்மையும் வாழ அழைக்கிறார். நற்கருணை ஒரு தியாக பழி. இரண்டாவது கருத்தாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஒரு தியாக பழி. தியாகம் செய்வது என்பது நமக்கு உரித்தானதை, நாம் விரும்புவதை, நாம் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருப்பதை பிறருக்காய் விட்டு கொடுப்பது தான் தியாகம். அதுதான தியாகம், சாக்ரிஃபைஸ். நாம் விரும்புவதை, நமக்கு வேண்டியதை, பல ஆண்டு காலம் எதிர்பார்த்து காத்திருந்ததை பிறருக்காய் விட்டு கொடுப்பது தியாகம். இதையெல்லாம் சாதாரண மனிதர்கள் செய்வது. நாம் விரும்புவதை, எதிர்பார்த்திருப்பதை, நமக்கு வேண்டும் என்று காத்திருப்பதை விட்டு கொடுப்பது, பிறருக்கு நாம் கொடுப்பது ஒரு தியாகம். சாதாரண மனிதர்களாகிய நாம் செய்கிற தியாகம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை கொடுத்தார்? தன்னுடைய உடலை கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார், தன்னுடைய உணர்வுகளை கொடுத்தார், தன்னை பெற்று வளர்த்த தாயை கொடுத்தார், தன்னோடு உடன் திரிந்த சீடர்களை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சிலுவையிலே தன்னுடைய மானத்தை கூட கொடுத்தார். நாம் பார்க்கிற இந்த சிலுவையிலே சற்று துணி இருப்பதாக இருக்கிறது, அவருடைய உடலை மூடி இருப்பதாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை உண்மையாகவே அறைந்த சிலுவையில் ஒரு துணியும் கூட இல்லாமல் தான் அவரை அறைந்திருக்கிறார்கள். மனிதராக பிறந்த இயேசு, மனிதராக வாழ்ந்த இயேசு, மனிதராகவே எல்லா துன்பங்களையும் அனுபவித்த இயேசு இறுதியிலே எத்தகைய தியாகத்தை செய்திருக்கிறார்? உயிரை கொடுத்தார், உடலை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார், தன்னுடைய மனித மாண்பை கூட கொடுத்தார்.
எல்லோருக்கும் முன்பாக ஆடையே இல்லாமல் நிற்கக்கூடிய அளவிற்கு கூட தன்னை முழுமையாய் தியாகமாக அளித்தார். இதைவிட ஒரு பெரிய தியாகம் நீங்கள் செய்ய முடியுமா? நான் செய்ய முடியுமா? ஆகவேதான் நற்கருணை ஒரு தியாகத்தின் பள்ளி என்று சொல்லலாம். மூன்றாவதாக நற்கருணை ஒரு பிரசன்னம். பிரசன்ஸ். யூக்கரிஸ்ட் இஸ் a presence of God. நற்கருணை ஒரு பிரசன்னம் என்று சொல்லலாம். ஆகவேதான் ஒரு பாடல் ஆசிரியர் இவ்வாறு எழுதுகிறார்: உன்னருகில் அமர்ந்து நானும் உன்னோடு பேச விரும்புகிறேன், உன் துணை நாடி வருகின்றேன் இறைவா, இறைவா, இறைவா. நற்கருணை ஒரு பிரசன்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவான பிரசன்னம். அதைதான் கத்தோலிக்க திருச்சபை உறுதியாய் நம்பி இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் பார்த்து கேட்கலாம், ஒரு வெண்மையான அப்பத்திலே எப்படி இயேசுடைய உடல் ஒளிந்திருக்கிறது? எப்படி திராட்சை ரசத்திலே இயேசுடைய ரத்தம் இருக்கிறது? என்ன மந்திரவாதம் பண்றாங்களா? சாதாரண மனிதர்கள் கேட்கிற கேள்வி. புட்களை உணவாக உட்கொள்ளுகிற பசு புட்களையும் தீவனங்களையும் உணவாக உட்கொள்ளுகிற பசு தனக்கே உரித்தான சக்தியை பயன்படுத்தி அந்த புல்லை கூட பாலாக மாற்றக்கூடிய தன்மை படைத்திருக்கிறது. சாதாரண குப்பைகளை கிளறி கொண்டிருக்கிற கோழி குப்பைகளை எல்லாம் உணவாக உட்கொண்டு ஓட்டோடு கூடிய முட்டை போடுவ சக்தியை அந்த கோழி படைத்திருக்கிறது. வெண்மை வெப்பமானது, நெருப்பானது தண்ணீரை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை கூட ஆவியாக்கி அனுப்பக்கூடிய சக்தியை படைத்திருக்கிறது நெருப்பு. கடவுளால் படைக்கப்பட்ட இந்த படைப்புகளுக்கே இத்தகைய திறமை இருக்கிற பொழுது, சக்தி இருக்கிற பொழுது, தன்மை இருக்கிற பொழுது, உலகத்தையே படைத்த கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை வெண்மையான அப்பத்தில் வைக்க மாட்டாரா? உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிற உண்மையான கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை ரசத்தில் வைக்க முடியாதா? ஆகவே நம்முடைய மூளை மிக சிறியது, நம்முடைய கண்டுபிடிப்பு மிக சிறியது. நம்மை படைத்தவர், நம்மை கண்டுபிடித்தவர், நமக்கு உருவம் கொடுத்தவர், நமக்கு உடல் கொடுத்தவர், நமக்கு ஆற்றலை கொடுத்தவர், செயல்பாடை கொடுத்தவர் மிக பெரியவர். இதைதான் பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். நமக்கு இருக்கிற சிறிய மூளையை பயன்படுத்தி கடவுளை கையிலே கொண்டு வர நினைக்கிறோம். கம்ப்யூட்டராக நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சிறிய மூளையை பயன்படுத்தி, திறமையை பயன்படுத்தி கடவுளையே கையிலே கொண்டு வர, கம்ப்யூட்டராக கொண்டு வர நாம் முயற்சிக்கிறோம். தோற்று போவோம். கடவுள் நம்மை விட பல மடங்கு பெரியவர். கடவுளுடைய ஆற்றல் நம்மை விட பல மடங்கு பெரியது. காரணம், அவருடைய பிரசன்னம் இந்த உலகிலே இருக்கிறது. அவருடைய உயிருள்ள பிரசன்னம் இந்த உலகிலே இருக்கிறது நற்கருணை வழியாக. ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் விழாவாக கொண்டாட வந்திருக்கிற நமக்கு அந்த நற்கருணை நாதர் தருவது ஒரே அழைப்பு. நான் உண்மையான பிரசன்னமாய் இருந்தது போல, அன்பின் எல்லையாய் இருந்தது போல, தியாகத்தின் வடிவாய் இருந்தது போல நீங்களும் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நம்மிலே புதிய நற்கருணை வாங்கி ஏறக்குறைய 30-40 வருடங்களாக கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் பலர் இங்கே இருக்கிறோம். அப்படி 50 வருடங்களாக 60 வருடங்களாக நற்கருணை ஆண்டவரை உட்கொண்டு வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தையும் காணாத போது நாம் எதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்? ஒரு விதை முளைக்கிற ஆற்றல் மிக்க விதையாய் இருக்கிற பொழுது அந்த விதை எங்கு ஊன்றினாலும் முளைத்து வரும். நற்கருணை ஆற்றல் மிகுந்த சக்தியாய் இருக்கிற பொழுது, நம்முடைய உள்ளத்திலே விடுகிற பொழுது, நாம் உட்கொள்ளுகிற பொழுது கண்டிப்பாய் மாற்றத்தை ஏற்படுத்தியே ஆக வேண்டும். அப்படி எத்தனை பேருக்கு நற்கருணை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது?
அல்லது எத்தனை பேருடைய உள்ளங்கள் மாற்றத்திற்காக ஏதுவாய் இருக்கிறது? விதை என்னவோ வீரியமிக்கது தான், அது மண்ணிலே ஊன்றப்படாமல் இருந்தால் என்ன பயன்? நற்கருணை கடவுள் ஆற்றல் மிக்கவர், சக்தி மிக்கவர், குணப்படுத்தக்கூடிய தன்மை மிக்கவர். அப்படி எல்லா நலன்களையும் தனதாக்கி வைத்திருக்கிற நற்கருணை நாதரை தகுந்த தயாரிப்போடு எத்தனை பேர் உள்ளத்திலே வரவேற்றிருக்கிறோம், அருளை பெற்றிருக்கிறோம், ஆசிரை பெற்றிருக்கிறோம், புதிய மகிழ்வை பெற்றிருக்கிறோம் என்பதை கேட்டுக்கொள்ள நாம் இந்த வேளையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.